நடுவர் மன்ற தீர்ப்பு மத்திய அரசிதழில் வெளியாகி 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முதலமைச்சர் ஜெயலலிதா நடவடிக்கை எடுக்கவில்லை என்று திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர், திருவையாறு ஆகிய இடங்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்டார். திருவையாறில் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் தமிழகம் 50 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிட்டதாக குறை கூறினார். மழை வெள்ளத்தின் போது டெல்டா விவசாயிகள் கண்ணீர் வடித்தபோது முதலமைச்சர் ஜெயலலிதா தஞ்சைக்கு வராதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். காவிரி பிரச்சினைக்காக திமுக செய்தவற்றை பட்டியலிட்ட அவர், 49 எம்பிக்களை வைத்துள்ள அதிமுக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க என்ன முயற்சிகளை மேற்கொண்டது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இறுதி தீர்ப்பை பெற்று தந்தவரும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அந்த தீர்ப்பு அரசிதழில் வெளிவர திமுக எம்பிக்களை எல்லாம் அன்றைக்கு டெல்லிக்கு அனுப்பி பிரதமரிடத்தில், மத்திய அரசிடத்தில் அதை சுட்டிக்காட்டி வலியுறுத்தியவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். ஆக அந்த அடிப்படையில் தான் காவிரி தீர்ப்பு நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். 19/2/2013 அன்று அரசிதழில் வெளியிடப்பட்டது.